muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave perde a razão. Que bota com muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave perde a razão. அடுத்து வந்து பாதி பேர் வரல இப்ப கால் பண்றாங்க. நானும் டாமினிக் ப்ரோவும் அதெல்லாம் முடியாது. முதல் வாட்டி நான் இது வரைக்கும் போட்ல போனதே கிடையாது ப்ரோ. போயிருக்கீங்களா? அடிக்கடி போயிருவோம் ப்ரோ. அப்படியா? ஆமா, என் ஊரே கடற்கரை ப்ரோ. என்ன எதிர்பார்க்கலாம்? பயமா இருக்குது. ஒன்னும் இருக்காது. கடல சாப்பிடல நீங்க? சாப்பிடல ப்ரோ. லைட்டா கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா அப்செட் ஆயிடும். கொஞ்சம் பரவாயில்ல. சாத்தம்ங்கிறது ஓடுற மாதிரி கொஞ்சம் இந்த தீவோட பேரு. ஸோ இப்போ அங்கே பாருங்க ஒரு யாட்ச் மாதிரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாத்தம் ஐலாண்டில் இந்த ஷிப்பில் இந்த யாட்சில் ஏறுறதுக்கு பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த இடத்துல வந்து அடுத்த தீவில் இறக்கி விட்டுறாங்க. ஸோ பைக்கு இப்போ கார் ஏற்ற முடியுமான்னு தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏற போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மண்ணில் வந்து நிற்கிது. ஆனால் எப்படி இது ப்ரொப்பல்லர் மூலமாக உள்ள தள்ளிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிற்கிறது வந்து மண்ணில் இந்த நேவி ஷிப்பில் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஆழம் கம்மியான பகுதியில் மண்ணில் நிற்கிது. அப்படியே இது உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு 20 அடி 30 அடியில் வந்து முழு ஆழம் வந்து வந்துருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம கப்பலுக்குள்ளே ஏறியாச்சு. உள்ள சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நேத்துல இருந்து படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். படியேறும் பெருமாள் மாதிரி படியேறும் பெருமாளாக இருக்கும். தலை அடிக்குது. ஓகே, சூப்பர். நாங்க உட்கார்றதுல கீழே இருக்கு. உட்கார்னா கீழே தான், கீழே நாங்க நிக்க போறோம். ஓகே, அப்படி வாங்க போறோம். ஃப்ரண்ட் ரோக்கு போவோம். சரி, ஹாய் ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நாங்க நார்த் பேக்கு ஃபெரியில போக போறோம். எங்க இருந்து போர்ட் பிளேல இருந்து. எத்தனை இடத்துக்கு போறோம்? நார்த் பே. அங்க லைட் ஹவுஸ் வரும்போது பார்க்க போறோம். அங்க வந்து 20 ரூபா நோட்ல வந்து அப்படியே இருக்கும், தத்ரூபமா இருக்கும். அது வந்து பிரத்யேகமா வந்து அந்தமான்ல தான் பார்க்க முடியும். அந்த இடத்த பார்க்க தான் இயர்லி மார்னிங் கிளம்பி 7 மணிக்கு வந்தா தான் இந்த பெரிய பிடிக்க முடியும். இது இயர்லியானே? ஆமா, கொஞ்சம் நீங்க சூரிய ஒளி பட்டதுனால நீங்க வந்து இயர்லி மார்னிங், நாங்க கிளம்புறது இயர்லி மார்னிங். அதனால நான் வந்து இங்க இருந்து கிளம்பி மணி இப்போ வந்து 7:30. அதனால இங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி இங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைட் ஹவுஸ் பார்த்தோம். லைட் ஹவுஸ்ல வந்து ஒரு 20 ரூபா நோட் இருக்கும். அது ஏன் 20 ரூபா நோட்ல வந்தது? இந்த காலத்துல வச்சுட்டு இருக்காங்க, அப்படியே தத்துரூபமா அப்படியே இருக்கு. அதனால ரொம்ப அதை ரொம்ப வியப்பா வந்து அந்தமான்ல வந்து பாக்குறாங்க. இந்த 20 ரூபா நோட்டு பார்த்தா உங்களுக்கு காட்டலாம். ஸ்பாட்ல போயிட்டு உங்களுக்கு என்னன்னு பாக்குறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. முன்னாடி போனா அந்த வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்ப்போம். கீழே பாருங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வெளில ஸ்பிரிட் ஆகுதுல்ல, அது என்னன்னு கேட்டா அது வந்து ஏசியோடைய ஜென்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ அது உள்ள நம்ம எப்படி வந்து நார்மலா கூலண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவோமா அது மாதிரி கடல் தண்ணியை யூஸ் பண்ணி அப்படியே வந்து ரீசைக்கிள் பண்ணிக்குது. ப்ரோ இருக்காரு, ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ஹாய். Muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave perde a razão. Que bota com muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave perde a razão. Que bota com muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para,
காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சாலே அயன் பாக்ஸில் இருக்கிற அளவு சூடு இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானோட கிளைமேட் அப்படி தான்டா, இங்கே சீக்கிரமாக சன்ரைஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா அப்படியே கடந்து பல்வேறு விஷயங்களை பார்த்து இடர்பாடுகளோட ஒரு பக்கம் லைட் ஹவுஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதில் வர வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீனரியாக பல விஷயங்கள் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து நிலம், அதுக்கப்புறம் நவீன் ப்ரோ சொன்ன கவிதை, நிறைய விஷயத்தை நீங்கள் லாகில் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக நாங்கள் லைட் ஹவுஸ்க்கும் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸில் ஏறி இறங்கி காலையிலே பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் மோடோடு இருந்துட்டோம். இந்த ஒர்க் அவுட் மோட் முடிச்சதுக்கப்புறமா இந்த கலங்கரை விளக்கம், அதாவது இந்த லைட் ஹவுஸை பராமரிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணனை பார்த்தோம். அவர் இங்கே நேவிகேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஆஃபீஸராக இருக்கார். அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். வர்றப்பவே ரொம்ப ஆனந்தமாக வரவேற்றார். என்னடா அப்படின்னு எட்டி பார்த்தா அண்ணனோட பேரே ஆனந்தன் தான். சரி, அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். இங்கே என்ன மாதிரிலாம் இருக்குது, நம்மளை மாதிரி பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கப்புள்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, கப்புள்ஸ் அட்ராசிட்டி, அது மட்டும் இல்லாமல் குடிமகன்களோட அட்ராசிட்டி அப்படிங்கிற பல விஷயங்களை அண்ணன்கிட்ட பேச போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. அந்தமானோட அனுபவங்கள் முதல்ல எப்படி இருக்கு? நீங்க பார்ன் அண்ட் பிராட் அப் அந்தமான் தானா, இல்ல வேற ஊர்ல இருந்து அந்தமான் வந்தாங்க? நான் சென்னை லேட்டஸ்ட்ல இருந்தா, பூர்வீகம் சென்னை தமிழ்நாடு தான். சரி, சென்னை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேங்க. ஓகே. இங்க டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு சீசனா ஒரு டூரிங் டைம்ல சீசன்ல எவ்வளவு ரெவென்யூ இருக்கும், நார்மல் டேஸ்ல எவ்வளவு சார் ரெவென்யூ இருக்கும்? கித்தனா நார்மல் 100 பேர் நார்மல் டேஸ்ல 100 பேர் வருவாங்க சார். சரிங்க. நார்மல் இல்லாத இந்த மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் இருக்காதுங்க, குறவா இருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாய் நாங்க டிக்கெட் போடுறோம். ஓகே. ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் டிக்கெட். சென்னை மாதிரி கலெக்ஷன்ல ஒரு ஆளுக்கு இங்க வருது. ஒரு ஆவரேஜ் 3 seasons. ஆவரேஜ் 100 seasonally and otherwise 50% நான் சீசன் per day non season. ஓகே. இப்போ சார் உங்களுக்கு ஒரு பக்கம் இந்தியாவில இருந்து வரக்கூடிய விசிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, ஆர்எல் வந்து வேற இல்ல இந்தியாவில இருந்து தான் எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு சார். இந்தியாவில இருந்தா இந்தியாவில இருந்தா ஜாஸ்தி இருக்கு. இதை பராமரிக்கிறதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜோடிகள்லாம் வந்தா அதை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பராமரிக்கணும். அது எங்க ஸ்டாப் வச்சு தான் சார் பராமரிக்கிறோம். இருக்கிற அவைலபிள் ஸ்டாப் வச்சுட்டு நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். மேலே ஏற்றுறதுல இருந்து எங்க பாத்துக்கிறதுல நாங்க பண்ணிக்கிறோம். என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? ஏன்னா இது ஒரு பக்கம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படிங்கறதுனால இது ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க? ரெஸ்ட்ரிக்ஷனா சவுண்ட் போடக்கூடாது, வேற அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏறும்போது ஒரு 10 பேரா தான் விடுவோம். செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது. மேல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது இருக்கிற மாதிரி பாத்துக்குறாங்க ஸ்டாப் வச்சுட்டு. இப்போ நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்கள் சொல்றோம். அதாவது ரூபா நோட்ல இருக்கிறதுனால இது பிரசித்தி பெற்றது அப்படின்னு. அதை தாண்டி இது வந்து வேற எதுக்கெல்லாம் ஸ்பெஷலான ஒரு லைட் சார்? மெயினா வந்து மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் சார். இது வந்து மெயினா வந்து மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன். இப்போ ரீசெண்டா வந்துட்டு நாங்க டூரிசமும் டெவலப் பண்ணிட்டு வரோம் சேர்த்து. மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் இது மெயினா ஷிப்புக்காக இருக்கிறது. இந்த போஸ்டல் கலர் எதுக்கு சார் ஆக்சுவலா? இந்த கலர் ஒயிட் சார், இது வந்து டே மார்க் சார். ஓகே. இது வந்து நைட்ல வந்து லைட் சுத்தும் பாத்தீங்களா, அதே மாதிரி பகல்ல வந்து ஷிப்புக்கு தெரியும்ல, சப்போஸ் ஏதாவது இருந்தா வந்த கிட்ட இருக்குன்னு தெரியுது. அதனால இது வந்து டே மார்க்னு சொல்லுவோம். ஒரு லைட் ஹவுஸ் டிஃபரெண்ட் கலர் இருக்கு. அதை முதல்ல முடிவு பண்ணிட்டு செய்யும்போதே சொல்லிடுவாங்க. இந்த லைட் ஹவுஸ் கரண்ட்லி யூஸ்டா சார்? கரண்ட்லி யூஸ் ஃபிஷர்ஸ்மேன்ஸ் அண்ட் எல்லாருக்கும் யூஸ் ஆகுது சார். அப்படியே எவ்வளவு நேரம் லைட்ஸ் நீங்க ஆன் பண்ணி எத்தனை மணி சார்? அது வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் பொறுத்து சார். ஒரு மாசம் வித்தியாசம் ஆகும். இந்த மாசம் வந்துட்டு 5:45 ஆன் பண்ணா காலையில இருந்து 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு அந்த சார்ட். அதான் நான் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அது வந்து சன்செட்டுக்கு 1/2 hour முன்னாடியும் சன்சைனுக்கு 1/2 hour அந்த மாதிரி டைமிங் அந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணி உள்ள நான் ஒரு சார்ட் பார்த்தேன். ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு இப்போ இது இருக்குல்ல சார், சன்செட் சன்சைன் வந்து டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு முன்னாடி டைம் போட்டுருக்கோம். இப்போ பனிக்காலங்களில் உங்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சஸாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அது டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் அதில். ஓகே சார், அது லைட் ஹவுஸ்னா லைட் ஹவுஸ் மட்டும் இருக்காது, அது கூட சேர்ந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ரேகான் இருக்கு, டிஜிஎன்எஸ்எஸ் இருக்கு, என்ஐஎஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். லைட் ஹவுஸ் தவிர வேற இதெல்லாம் எலக்ட்ரானிக்லி போகும். இதெல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட்னால கைவிடப்பட்ட பல இடங்கள் இருக்குது. அது லைட் ஹவுஸ் மட்டும் இல்லாத பல்வேறு பூங்காக்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்குது? கேட்ட உடனே எல்லா விஷயங்களும் நடந்துருதா? எங்களுக்கு தேவையான எது கேட்டாலும் எங்க டைரக்டர் இருக்காரு. இங்க டைரக்டர் மேலே டிஜி இருக்காரு. டிஜி சார் 2 பேரும் எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எது கேட்டாலும் அவசியம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் மேக்ஸிமம் அவங்களே டெவலப் பண்ணிடுவாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் சார் மோடி சார் வந்து 75 லைட் ஹவுஸ் இந்தியாவில் தேர்ந்தெடுத்தாரு. அதில் வந்து இந்த அந்தமான்ல வந்து 3 லைட் ஹவுஸ், சென்னையில் அந்த மாதிரி நிறைய லைட் ஹவுஸ் இருக்கு. அதை இப்போ ரீசெண்டாக வந்து டூரிசம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் மக்கள் இப்போ நாங்கள் வந்த வழியில் பார்த்தோம், பக்கத்தில் மக்கள் யாரும் கிடையாது, எல்லாம் அங்கே லாங்கில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சர்வைவல் எப்படி இருக்குங்க? வாழ்வாதாரம் சர்வைவல் கொஞ்சம் தூரம் போய் தான் ஆகும். ஒரு நார்மலான திங்ஸ் வாங்குறதுக்கோசம் எல்லாம் நாங்கள் அங்கே தான் போகணும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் சார்? மெடிக்கல் ஃபெசிலிட்டினா போர்ட் பிளேயர் போகணும். போர்ட் பிளேயர் போகணும். ஆமாம், அந்த ஜெட்டி நீங்கள் வந்தீங்களா பக்கம் தாண்டி போகணும். மற்றபடி இப்போ பொருளெல்லாம் வாங்கினோம்னா நீங்கள் ஜங்கார் இறங்குனீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். இங்கே எதுவும் கிடையாது. இங்கே உள்ள இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி எப்பாவது ரேராக வரும். இந்த இடத்துல
தெரியாது, சென்னையில் பார்த்துருக்கோம். ஓகே சார். எவ்வளோ இயர்ஸ் அங்கே இருக்கீங்க? நான் வந்து 6 மாசமாக தான் இருக்கேன். 6 மாசமா? ஓகே. இவர் தான் இன்சார்ஜுங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக இருக்கீங்க? ஹவு மெனி இயர்ஸ் யூ ஸ்டே ஹியர்? 3 years. At least 4 years. 4 years. Okay. Is normal basic things, how you take it normal things? Basic things, basic needs. Foods, medicines and other things. Actually 10 kilometer distance bamboo plant city. நீங்கள் இறங்குனீங்களா அந்த இடம் சொல்கிறாரு. Or they a scooty and boat are available. Then go to a scooter and take medicine and foods and stay here. Any poisonous animals like snakes and others? ஸ்னேக்ஸ் இருக்குங்க. Animals, no animals. அனிமல்ஸ் இல்லை, ஸ்னேக்ஸ் இருக்கு. Hiran are available in the இரண்டனா மான் சொல்றாரு. இது இருக்கு, பாம்புகள் இருக்காங்க. பிக் பண்ணி காட்டு பண்ணியானா? காட்டு பண்ணி. ஓகே. அப்போ பாம்பு இருக்கு. பாம்பு. ஆக்சுவலி நீங்க வந்து அதுல இருந்து ஏதாவது பெரிய சைஸ் பாம்புகளை பார்த்திருக்கீங்களா? பெரிய அளவுல? தேக்கா. படா சைஸா? மலைப்பாம்பு. மலைப்பாம்பு கோபுராங்க. And mala snakes, green color. மான் பார்த்துருக்கோம். ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. Thank you.